கரூர் மாவட்டம் கடவூர் அருகே சுடுகாட்டிற்கு பாதை அமைப்பதை தடுத்து நிறுத்தும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். சிங்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த திருவேங்கடம் தலைமையில் ஊர் பொதுமக்கள் சுடுகாட்டிற்கு பாதை அமைத்த போது சிலர் தங்களது நிலம் என கோரி பணியை பாதியிலேயே நிறுத்தியதாக மக்கள் குறை தீர் கூட்டத்தில் கோரிக்கை மனு வழங்கினர். இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய திருவேங்கடம், சிங்கம்பட்டி பகுதியில் சுடுகாடு அரசு நிதியில் கட்டப்பட்டு வருவதாகவும், சுடுகாட்டிற்கு அருகே நிலம் வைத்திருக்கும் தங்கள் ஊரை சார்ந்த MRC என்ற குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிலம் மீது பட்டா பெறப்பட்டுள்ளது எனவும், இங்கு பாதை போடக்கூடாது என தடுத்து விட்டதாகவும் தெரிவித்தார். பல 100 வருஷமா அதாவது நமக்கு அரசு கூட என்ன சொல்லியிருக்கு, அனைவருக்கும் உண்டான சமத்துவ சுடுகாட்டுக்கு ஊருக்கு 10 லட்ச ரூபா நிதி கொடுக்குறேன்னு ஏற்கனவே அறிவிப்பெல்லாம் கொடுத்தாங்க. அந்த நிதியெல்லாம் கூட நாங்கள் வாங்கலை. ஏதாவது சமத்துவ சுடுகாடுன்னு என்னென்னா அம்பலார் ஆளுக, ஊராளி கவுண்டருங்க, கோனார், பண்டாரம், வண்ணார், சக்லியர் இவங்களை அத்தனை பேர்த்துக்கும் அடக்க செய்யக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அந்த சுடுகாடு ரெக்கார்டு படி 11 சென்ட் இருக்குது. அந்த சுடுகாட்டுக்கு முன்னாடி அனாதீனம்னு அதாவது சர்வே நம்பர் 535 3வது நம்பர் உட்பிரிவு 3 சுடுகாடு, 7வது நம்பர் அந்த சுடுகாட்டோட ஈமச்சடங்கு செய்கிறதுக்கு பொதுவான இடம் 41 சென்ட். அதை UDR வர்றதுக்கு பின்னாடி அங்கே சுடுகாட்டுக்கிட்ட பக்கத்தில் இருக்க நிலத்துக்காரங்க MRC குடும்பம்னு அதாவது கருப்பையா, சின்னநாயக்கர் இவங்க பட்டா வச்சு அவங்களோட மகன்களான மூர்த்தி, சுப்பையா, வெள்ளச்சாமி இவருக்கு அதை அனுபவிச்சிருக்கிறது எங்களுக்கு தெரியாது. இப்போ தான் சுடுகாட்டு மேம்பாட்டு நிதியில் அது எங்கள் சுடுகாடு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒப்பந்ததாரர் ரோடு வசதி போடுறதுக்கு சுத்தம் பண்ணுறப்ப அந்த நிலம் எங்கள் பட்டாவில் இருக்குது, எங்கள் பேரில் இருக்குது, ரோடு போடக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்திட்டாங்க. இதை கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் பழைய ரெக்கார்டு பார்க்குறப்ப 1962 FMBயும் 1964 உள்ள ரெஜிஸ்ட்ரி பார்க்குறப்ப அது அனாதீனமாக ஊருக்கு பயன்படக்கூடிய ஈமச்சடங்கு செய்யக்கூடிய இடமா தான் ரெக்கார்டில் இருக்குது. அதாவது அந்த ரெக்கார்டு வைக்கிறவங்க யாருன்னா பல மோசடியில் காலம் முழுக்க ஈடுபடுறவங்க தான். அவங்களுக்கு தொழிலே ஃபஸ்ட்டு பண மோசடி, அடுத்து கள்ள நோட்டு வியாபாரம், அடுத்து பச்சைக்கல் வியாபாரம், அடுத்து பாம்பு பிடிச்சி மண்ணுளி பாம்பு விற்கிற வியாபாரம், இந்த இருடியை திருடுற கும்பல்களோட வியாபாரம், 1 லட்சம் கொடுத்தா 3 லட்சம் கொடுக்குறோம். இந்த மாதிரி இப்போ செக்கு மோசடி கூட நேற்று மணப்பாறை கோர்ட்டில் மோசடி பண்ணவங்களுக்கு அந்த நல்லுச்சாமி அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் நல்லுச்சாமியோட மனைவி எல்லம்மாள் பண மோசடி பண்ண செக்கு கொடுத்து ஏமாத்துறதுக்கு ஓராண்டு சிறை தண்டனை அந்த குடும்பத்துக்கு. காலகாலமாகவே அவங்களோட பொழப்பே விவசாயத்தை நம்பி கிடையாது, உழைப்பை நம்பி கிடையாது. ஏதாவது 1க்கு 3 தொழில் வருமானம் வருமா, இதுலேயே அவங்க காலம் உழண்டுக்கிட்டு கேட்க போனால் பட்டா வச்சுட்டோம், அதிகாரம் எங்கள் கையில் இருக்குது, மிரட்டுறது. இப்போ நாளைக்கு ஒரு செத்த பிரேதை கொண்டு போய் ரோட்டில் போய்ட்டு வம்ப கட்டிட்டு கிடக்க முடியாது. அதுக்கு தான் பாதை எங்களுக்கு வேணும்.